கதிரு எப்போ வந்த? இப்பதான்டா வந்தேன். என்ன நல்லா இருக்கியா? ஏதோ இருக்கேன்டா. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குடா, பாப்போமா? சரிடா பாப்போம். இல்லை சொல்லாமல் கொள்ளாமன்ட்டா. ஏன் காலேஜெலாம் முடிஞ்சிருச்சா? இன்னும் முடியலப்பா. மேலே படிக்கிறதுக்காக கொஞ்சம் காசு தேவைப்படுதுப்பா. அதான் மாதம் மாதம் பேங்கில் போட்டு விட்றேன்ல. அது டிகிரிக்கே சரியாக போச்சு. இன்னும் மேலே படிக்கிறதுக்கு காசு வேணும். என்னப்பா சொல்கிறா? எவ்வளோ ஆகும்? ஒரு 1-1.5 ஆகும்பா. அவ்வளோ காசு ஆகுமாப்பா? சரி பார்க்குறேன் ஏதாவது. சீக்கிரமாக ரெடி பண்ணி கொடுங்க. சரி குளிச்சுட்டு சாப்பிடு. என்ன கதிரு எப்போ வந்தா? நேற்று தான் மாமா. சரி என்ன விஷயமா வந்திருக்க? மேலே படிக்கிறதுக்காக அப்பாட்ட கொஞ்சம் காசு வாங்கிட்டு போகலான்னு வந்தேன் மாமா. அப்படியா? சரி நல்லா படி, அப்பாவை நல்ல முறையில் காப்பாத்து. சரி சரி மாமா. காசு என்னப்பாச்சு? பாண்டி சித்துப்பாட்ட சொல்லியிருக்கேன், இன்னும் 2-3 நாளில் தரேன்னு சொல்லியிருக்காரு. டெய்லி இதே தான் சொல்றீங்க. இன்னும் 2-3 நாள் தான் பார்ப்பேன், அப்புறம் கிளம்பி போயிட்டே இருப்பேன். சரிப்பா. என்னடா ஊருக்கு போனது ஒரு ஃபோன் கூட போடல? இங்கே கொஞ்சம் வேலைடா, அதான். என்னடா என்னாச்சு? பணம் ரெடி பண்ணிட்டியா? அப்பாட்ட கேட்டிருக்கேன், இன்னும் 2-3 நாளில் ரெடி பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. டேய் என்னடா சொல்கிற? நீ சொல்கிறதெல்லாம் பார்த்தா ரொம்ப சந்தேகமாலாம் இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். என்னமோ காசுலாம் மட்டும் வந்துடாத பார்த்துக்கோ. எங்கள் அப்பனும் இதே தான் சொன்னேன், அப்புறம் வாங்கிட்டோம்ல. அப்புறம் எப்படி ஒரு 2 லட்சமாக தேவைப்படும்னு நினைக்கிறேன். படிக்கிறது தேவையோ இல்லையோ, இவங்க கூட சுற்றுறதுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். 2 லட்சமா? என்னடா 2 லட்சம் வரைக்கும் ஆகும்னு சொல்கிற? ஆமாண்டா, இன்னும் 2 வருஷம் இருக்குல்ல. மற்ற செலவுக்கெல்லாம் என்ன பண்ணுவ? அதுவும் இல்லாமல் இவங்க கூடயே சுற்றினாதான் ஃபாரின்லாம் போக முடியும், பார்த்துக்கோ. அதுக்கெல்லாம் காசு வேணாமா? இல்லைடா, 1 லட்சத்துக்கே எங்கள் அப்பா ரொம்ப யோசித்தான். இப்போ 2 லட்ச ரூபான்னு சொல்கிற, அதான் என்ன பண்ணுறேன்னு தெரியல. ஆமாம், அதான் உங்ககிட்ட கார்டு இருக்குன்னு சொன்னீங்களே, அதை வச்சு ஏதாச்சும் பண்ணலாமே. சரிடா, புரிஞ்சுது. கண்டிப்பாக பணத்தோட வரேன், ஃபோனை வை. என்னன்னாச்சு? வேலையெல்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு? எங்கேனாச்சு வேலை போகுது, இன்னும் ஒரு இடமும் அமைய மாட்டேங்கி.
டேய் முத்து, எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண முடியுமா? என்னடா என்ன பண்ணணும்? ஒன்றும் இல்லைடா, எங்கள் நிலம் கொஞ்சம் இருக்குது, அதை விற்கணும். உனக்கு புரோக்கர் யாராச்சும் தெரியுமா? எதுக்கு நிலத்தை விற்கணும்? அது ஒன்றும் இல்லைடா, என் படிப்பு செலவுக்கு தான்டா. சரி ஓகேடா, எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் இருக்காரு. இப்போ இந்த இடம் யார் பேரில் இருக்கோ அதுக்குரிய சீடு மட்டும் தாலுகா ஆஃபீஸில் வாங்கிட்டு வந்துட்டேன்னா பார்த்துக்கலாம். சரி ஓகேடா, உடனே போய் என்னன்னு பார்க்குறேன். சரி ஓகேடா, பார்த்துட்டு கால் பண்ணு. ஹலோ. என்னடா நிலத்தை வித்துட்டியா? இன்னும் இல்லைடா, இனிமேல் தான். என்னடா சொல்ற? இன்னும் 2 நாளா காலேஜ் ஓப்பன் பண்ணிடுவாங்க, இன்னும் நிலத்தை வைக்காம என்னடா பண்ணிக்கிட்டு இருக்காங்க? இல்லைடா, அப்பா கிட்ட காட்டை விற்க போகிறத எப்படி சொல்கிறதுன்னு தான் தெரியல. டேய் பைத்தியம், மாசம் 1 லட்ச ரூபா சம்பாதிக்க போற, ஒரு 2 லட்சத்துக்கு முழிக்கிற, உன்னையெல்லாம் எப்படி என் ஃப்ரெண்டுன்னு சொல்றது? நம்ம காலேஜ் பேசணுமோ 1 லட்ச ரூபா தான்டா, ஆனா நம்ம பசங்களாம் பாரு கை செலவுக்கே 2 லட்ச ரூபாய்க்கு மேலே செலவு பண்றாங்கடா. நீ என்னடானா போடா போ. அது இல்லைடா, நான் எப்படியாவது கேட்குறேன்டா. ஒழுங்கா 2 லட்சத்தை ரெடி பண்ணிட்டு வரதா இருந்தா வா, இல்லைனா உங்க அப்பன் கூட ஆடு மாடு மேய். ஏன்டா நீ வேற, எப்படியாச்சும் வாங்கிட்டு வரேன்டா. டேய் படிக்கிறன்ற பேர்ல கேட்டாதான்டா தருவாங்க, படிச்சு முடிச்சு எவனும் ஒன்று மதிக்க கூட மாட்டான்டா. சீக்கிரம் வாங்கிட்டு வாடா. இவன் வேற, இன்னைக்கு போய் இருக்கு அந்த ஆளுக்கு. பொறுமையாக கட்டலாம் அந்த ஆளுக்கு தரமாட்டாங்க. இன்னைக்கு போய் இருக்கு, 2ல் 1 பார்த்துட வேண்டியதான். அப்பா, நான் அவசரமா ஊருக்கு போனோம், எனக்கு உடனே 2 லட்ச ரூபா வேணும். 2 லட்ச ரூபாயா? ஆமா. 1 தான் கேட்டேன், இப்போ 2 லட்ச ரூபா கேட்டேன். எங்கப்பா போக? அதான் கார்டு இருக்குல்ல, வித்து கொடுங்க. காடு வித்து தரவா? ஆமா. அது என்னால் முடியாது. என் உன்னை வளர்த்ததே இந்த காடு தான்டா, அதை விற்க சொல்கிறேன்.
நீ படித்தது வரைக்கும் போதும், அதுக்கு தகுந்த மாதிரி வேலை ஏதாவது பாரு. ஏங்க அங்க என்னமோ சத்தம் கேக்கு, போய் பாருங்க. என்ன அங்க போய் பாருங்க, அங்க போய் பார்த்தா தானே தெரியும் என்ன சத்தம்னு. அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு காசு வேணும். நான் இன்னைக்கு ஊருக்கு போறேன். எனக்கு காசு வேணும்னா வேணும். காட்டை வித்து கொடுங்க, இல்லைன்னா எப்படியாச்சும் எனக்கு காசை கொடுங்க. நான் இன்னைக்கு நைட்டு கிளம்பணும். என்ன நான் கேட்டுட்டே இருக்கேன், நீங்க வேலை பார்த்துட்டு இருக்கிறீங்க. காடுன்னிட்டு இருக்க. காடு விற்கணும் எதுக்குடா சொல்லிட்டு இருக்க? காடுக்கு சாதாரணமாக சும்மா வந்துச்சாடா அது? என்னமாமா பிரச்சனை? இல்லை மாப்பிள்ள, இது மேலே படிக்க போகிறானா, அதனால காட்டை விற்று காசு கேட்குறான். காட்டை விற்கவா? விற்று படிக்கவா? காட்டை வித்து படிக்கவா? இது எனக்கும் எங்க அப்பாவுக்குள்ள பிரச்சனை. நீங்க தேவையில்லாம தலையிடாதீங்க, கிளம்புங்க. நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. என்னடா பெரியவங்களை பார்த்து இப்படி பேசிட்டு இருக்க? யாரா உங்க அப்பா? உங்க அப்பனுக்காக என்னடா நீ செஞ்ச? பெருத்த உங்க அப்பனுக்கு என்ன செஞ்சுட்டா? உங்க அம்மா போனது பிறகு உங்க அப்பா உன்னை எப்படி கஷ்டப்பட்டு வளர்த்தாமன்னு எனக்கு தான்டா தெரியும். நீ என்ன படிச்சது போதாதுன்னு மேற்கொண்டு படிக்கணும் இருக்க சொத்தெல்லாம் அழிச்சுக்கிட்டு இருக்க. மாமா நீங்க ரொம்ப பேசுறீங்க. யாரா ரொம்ப பேசுறா? விட்றா, பச்சை பையனுக்கு என்ன தெரியும் நம்ம படுற கஷ்டம்? என்ன தெரியும்? அவன் என்ன பேச்சு பேசுறான் பாருங்க. உங்க அப்பா பத்தி உனக்கு என்னடா தெரியும்? உங்க அப்பா ரொம்ப படிச்சவன். வாத்தியார் வேலை கிடைச்சும் வாத்தியார் வேலை வேண்டாம்னு சொல்லிட்டு விவசாயத்துக்குள்ள வந்தவன்டா. விவசாயம் பார்த்து உங்க அப்பா உன்னையவே படிக்க வச்சான். என்னையா வளர்ற? அவன் என்ன படிச்சிருக்கான் கூட உனக்கு தெரியல, அந்த அளவுக்கு உன்னை வளர்த்துருக்கான். அவெல்லாம் உனக்கு அப்பனை கிடைக்கிறதுக்கு நீ செஞ்ச புண்ணியம். என்ன புண்ணியம்? கேட்ட 2 லட்சம் ரூபாயா கொடுக்க வக்கில்ல. முதல்ல உனக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா? உங்க தாத்தா மாயாண்டி 2 மகனுங்க, மூத்தம்பி வெள்ளச்சாமி, இளையவன் உன் அப்பன் முனியாண்டி. உன் தாத்தனுக்கு 10-20 ஏக்கர் காடு இருந்துச்சு. ஆனா அதுல ஊர் மக்களுக்கு பாதி கொடுத்தான். கொடுத்து அது விவசாயத்தை பார்க்க வச்சான். இதை பார்த்து உன் பெரியப்பன் வெள்ளச்சாமி எங்க வர்றவங்களுக்குலாம் நம்ம அப்பா வாரி கொடுக்காரு, நமக்கு கடையத்தை ஒண்ணுமில்லாம நம்ம நடுத்தருவில் அழிவோமோன்னு நினைச்சுக்கிட்டு உன் பெரியப்ப உங்க அப்பனை ஏமாத்தினான். அதுக்கடுத்து உன் தாத்தனை ஏமாத்தி கழுத்து வாங்கி இடத்த வாங்கி காடை வாங்கிட்டான். நம்மளை காடை ஏமாத்தி வாங்கிட்டாங்கன்னு சொல்லி அந்த மனக்கவலையிலேயே உன் தாத்தா உடம்பு சரியில்லாம படுத்துட்டாரு. உங்க அப்பனை கூப்பிட்டு என்னை காடை தான் ஏமாத்தி வாங்கிட்டீங்கடா, என் இறுதி சடங்குனாலும் என் உடம்புனாலும் என் காட்டில் புதைச்சிருங்க அப்படின்னு உன் தாத்தா உங்க அப்பாட்ட சொன்னான். இது தெரிஞ்ச ஓம் பெரியப்ப நம்ம அப்பாவை புதைச்சா எங்க காடெல்லாம் விலை போகாது நினைச்சுக்கிட்டு எல்லா காடையும் விவசாய பூமியை பிளாட் போட்டு வித்துட்டு ஓடிட்டான். கொஞ்சம் இடத்த தான் உங்க அப்பன் பாதுகாத்து அதில் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அது தெரியுமாடா உனக்கு? யோ எங்க பெரியப்பா பரவாயில்லையா? அவராச்சும் பொழைக்க தெரிஞ்சவரா இருக்காரு. நல்லா வித்துட்டு பயங்கரமா போய் செட்டில் ஆயிட்டாரு. இவர் காடு கரை குட்டின்ட்டு இன்னும் பழைய பஞ்சாயத்தையே பேசிக்கிட்டு திரிகிறாரு. போயா போ. விவசாயம் என்னன்னு தெரியுமாடா? நான் சொல்றேன் கேளு. தன்னுடைய நிலத்தை ஒரு பிள்ளை மாதிரி பாதுகாத்து அதை வளர்த்து சரியான பக்குவத்தில் உரம் வச்சு அதை பயிரிட்டு களையிட்டு விளைச்சலை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கான் பாரு, அவன் தாண்டா விவசாயி. உன் அப்பனோட வேர்வை துளியில தாண்டா இந்த பயிரே விளையுது. எதிர்பார்த்து புடுங்கவா களைய? ஏன்டா சொல்ல மாட்ட? போட்ட முதலீடே இல்ல, இதுல விவசாயம் பண்ணி கிழிச்சிங்க. யாரா சொன்னா போட்ட முதலீடு இல்லைன்னு? விவசாயி ஒரு மூடை 1500 வித்துக்கிட்டு இருக்கான். அதே ரைஸ் மில்லுக்கு போகும்போது ஒரு ரேட்டு, ரைஸ் மில்லுக்கு மளிகை கடைக்கு போகும்போது ஒரு ரேட்டு, மளிகை கடையிலேருந்து ஹோட்டலில் நீ சாப்பிடுதே ஒரு வேளை சாப்பாடு 100 150 வரைக்கும் போகுது. அப்படி பாக்கியல ஒரு மூடை அரிசி 10,000 ரூபாய்க்கு மேலே போகுதுடா. ஆனால் இழக்கிறதே விவசாயி தான்டா. யோ போட்ட உனக்கே லாபம் இல்ல, இதை எதுக்கு பண்ணிக்கிட்டு? ஏன்டா சொல்ல மாட்டேன்? ஒவ்வொரு விவசாயம் தான் குடும்பத்துக்காகவே உழைச்சான் அப்படின்னா மற்றவங்கெல்லாம் சோத்துக்கு பிச்சை தான் எடுக்கணும். அப்போ தெரியும்டா விவசாயி நிலமை. ஒரு மூடை அரிசி அப்போ 10,000 ரூபா விற்றாலும் நீங்கள் வாங்கி சாப்பிட்டு தான்டா ஆகணும். யோ நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான்யா. அந்த நிலைமை வரும்போது பார்த்துக்கலாம். இப்போ எனக்கு 2 லட்ச ரூபாய் கொடுங்க. நான் இவ்வளவு சொன்ன பிறகு உனக்கு பணம் தான் முக்கியம். சர்ரா விட்றா. கடைசியாக ஒன்று வேறுவே என்னன்னு தெரியுமாடா? ஏசி ரூமுக்குள்ள கம்ப்யூட்டரில் உட்காந்துக்கிட்டு வேலை பார்க்குற உனக்கே ஒரு சொட்டு வேர்வை சிந்தாமல் வேலை பார்க்குற உனக்கே சம்பாதிக்க பணம் பத்தலன்னு சொல்லிட்டு மேற்கொண்டு பணம் கேட்கிய ஒவ்வொரு விவசாயி தான் வேர்வையை சிந்தி உழைச்சி
4 வழிச்சாலை 8 வழிச்சாலை மீத்தேனு இது போகிறதுக்கு என் விவசாய பூமியை அழித்து பிளாட் போட்டு விற்றுக்கிட்டு இருக்காங்க. எவ்வளோ பிரச்சனை தான். இப்படியே இயற்கை அழிச்சிட்டே போனால் இயற்கை மொத்தமாக ஒரு நாள் எல்லாத்தையும் அழித்து புதைச்சிட்டு போயிட்டே இருக்கும். அப்போ தெரியும். அப்படி அழிஞ்சா எல்லாரும் தானே சாவாங்க, என்ன நான் மட்டும் சாவற மாதிரி பேசிட்டு இருக்கிற? நீ கேட்ட பணத்தை தர சொல்கிறேன். நீ அதுக்கு முதல்ல நான் சொல்கிறத செய்யணும். செய்வியா? செய்கிறேன். என்ன செய்யணும்? நீ ஒரு நாள் இந்த காட்டில் வந்து வேலை வாரு. நீ ஏத்துல உட்காந்து வேலை பார்த்து உனக்கு என்ன தெரியும் இந்த விவசாயத்தை பற்றி, எங்கள் வேர்வையை பற்றி? ஐயோ, மாதம் 1 லட்ச ரூபா சம்பாதிக்க போகிறேன். அந்த வேலைக்கு முன்னாடி இதெல்லாம் ஒரு வேலையா? ஒரு நாள் என்னடா ஒரு நாள், 1 மணி நேரம் நின்றுவாரு. பச்சை தண்ணி கூட குடிக்கக்கூடாது. வேலை பார்த்து பாரு. இல்லைப்பா, படித்த பையனுக்கு என்னப்பா நம்மளை பற்றி தெரியும்? சரி, அப்படி பண்ணிட்டேனா உனக்கு இந்த காட்டியே தர சொல்கிறேன்டா. அப்பெல்லாம் நம்மளோட அருமை என்னன்னு அவனுக்கு தெரியும். விடுங்க மாமா, பார்க்கட்டும். பார்க்கறதோட வீரப்பா இறங்கினாமல பார்க்கட்டும். வேர்வனை என்னன்னு தெரியட்டும், கஷ்டம்னு என்னன்னு தெரியட்டும். விடுப்பா, காசு ஏதாச்சும் ரெடி பண்ணுறேன். விடுங்க மாமா, ஒரு நாள் பண்ணாதான் அவனுக்கு அந்த அருமை தெரியும். அப்பதான் அவனுக்கு சரியா வரும். பாவம்ப்பா, படித்த பையனுக்கு என்ன தெரியும்? பண்ணட்டும், பண்ணாதான் அவனுக்கு அருமை தெரியும். காட்டு பக்கமே இன்னைக்கு தான் வந்திருக்கான், அவனுக்கு என்னப்பா தெரியும்? வர மட்டும் கேட்க தெரியுதுல, பண்ணட்டும். இல்லைப்பா, அவன் நல்லா இருந்தாவே அது போதும்ப்பா. பாவம்ப்பா, படித்த பையனுக்கு என்ன தெரியும்? அப்பாவோட கஷ்டம் பிள்ளைக்கு தெரிஞ்சாதான் அவனுக்கு புரியும். பாப்பா வேணாம்ப்பா, விடுப்பா. பணம் எப்படி வருதுன்னு அவனுக்கு வேலை வந்ததான தெரியும். பாவம்ப்பா, கிறங்கி வீழ்ந்துருவான் பாருப்பா. இவ்வளோ வெயிலில் நிற்க மாட்டான், வெயில் தாங்க மாட்டான் பிள்ளை. 1 மணி நேரம் பார்க்கணும்னு சொன்னான்ல, 1/2 மணி நேரம் தான் ஆயிருக்கு. இன்னும் 1/2 மணி நேரம் ஆகட்டும். உடம்பில் ஒரு சொட்டு சிந்தும் வேர்வையைக் கண்டு மரத்தின் நிழலையோ ஏசி காற்றையோ நோக்கி சம்பாதிக்க ஓடும் காலகட்டத்தில் பணத்தை விட மக்களின் பசிக்காக ஓடும் என் விவசாயிகளுக்கு இக்கதை சமர்ப்பணம்.